இந்த வீடியோவில் சிம்பிளான டேஸ்டியான கருவாடு தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கருவாடு தொக்கு செய்ய கருவாடை வாங்கி இது மாதிரி 2 மினிட்ஸ் வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் அதில் இருக்க மணல்லாம் சீக்கிரம் கொட்டும். வறுத்தாச்சு. 2 மினிட்ஸ் வறுத்த கருவாடை இது மாதிரி தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் மணல்லாம் ஈஸியாக வெளியே வரும். 10 நிமிஷம் ஊறினதும் ஒரு 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அதில் இருக்க மணலெல்லாம் வெளியில் வந்துடும். இன்னொரு கடாயில் எண்ணெய் விட்டு தாளித்து இந்த வெங்காயம் தக்காளி 4 வெங்காயம் 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெய் விட்டு பெருஞ்சீரகம் போட்டு வெங்காயம் தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவாடை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். லைட்டாக தண்ணி தெளித்து வேக வைக்கலாம். கருவாடு நல்லா வெங்காயம் தக்காளி கூட வதங்கிருச்சு. இதில் மிளகாய் பொடி, கொத்தமல்லி பொடி, மஞ்சள் பொடி, கார குழம்பு பொடி, கொஞ்சமாக வெல்லம், கொஞ்சமாக சால்ட் இதை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். ஒரு டம்ளர் அளவு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எகெயின் ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சு எடுத்தால் கருவாடு தொக்கு ரெடி ஆகிரும். டேஸ்டியான கருவாட்டு தொக்கு ரெடி ஆகிருச்சு.